Good evening, friends. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கவுன்சிலிங்லாம் போனவங்களுக்கு இந்த வீடியோ பெருசாக யூஸ் ஆகாது. இப்போ என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இருக்கேன், கவுன்சிலிங்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், கவுன்சிலிங்னா என்ன, எப்படி நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ப்ராசஸ்மே தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸாம், என் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி சென்னை வரைக்கும் கவுன்சிலிங்லாம் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஒரு போஸ்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்குது நான் தான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங்கை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியில் யாரும் கிடையாது. அதனால தான் சரி என்ன மாதிரி இருக்கிற மற்ற பர்சன்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நான் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு ட்ரெயின் கிளம்பி காலையில் எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் புக் பண்ணிக்கிட்டோம். ஒரு 8:30க்குலாம் நான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு போயாச்சு. எனக்கு முன்னாடி நாள் கவுன்சிலிங் போனவங்களுக்குலாம் 9:15க்கே உள்ளே கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8:15 to 8:30 அந்த கேப்பில் நான் போயிட்டேன் நான். ஆனால் நாங்கள் போன நாள்னு பார்த்து 9:15க்குலாம் கூப்பிடவே இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 9:30க்கு மேலே தான் எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணோம். கேட்டுக்கு வெளியே தான் நம்மள மாதிரி இருக்க ஹஸ்பண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணோம். உள்ளெல்லாம் போய் நம்ம எங்கே உட்கார்ற மாதிரி வெயிட்டிங் ஹால் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே அவங்க கொடுக்கல. எல்லாருமே வெளியே அந்த ரோட்டில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 9:30க்கு மேலே எங்களை மட்டும் கூப்பிட்டாங்க. பேரண்ட்ஸ் யாருமே அலோடு கிடையாது. சைடில் இன்னொரு கேட் இருக்கும், அந்த கேட் வழியாக உள்ள பேரண்ட்ஸை விடுவாங்க. அந்த கேட் வழியாக வேணால் அவங்களோட பசங்களை பிள்ளைங்களாம் பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம். மற்றபடி பெருசாக நம்ம போய் அவங்கக்கிட்ட எதுவும் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, நம்ம பேச முடியாது. ஃபோன்ஸ்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிவிடுவாங்க. நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் உள்ளே போனோன்னே 50 டேபிள்ஸ் போட்டிருந்தாங்க. டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல்லலாம் நம்ம டீச்சர்ஸ்லாம் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு முன்னாடி 4 சேர் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் 4 கேண்டிடேட்ஸ் உட்கார்ற மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா 50, ஏன்னா ஒரு நாளைக்கு 400 பேர் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 400 பேர், ஒரு பேட்சுக்குன்னு பார்த்தோம்னா 200 பேர். இப்போ 10 o'clock பேட்ச், 11:30 பேட்ச்னு ரெண்டாக இருந்தது எங்களுக்குல. நான் காலையில் 10 o'clock பேட்ச்க்கே போயிட்டேன். ஸோ அப்போது அதை முதல் 200 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மொத்தம் 50 டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டேபிளுக்கும் 4 கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டேபிளில் 2 ஸ்டாஃப்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம சர்டிஃபிகேட்ஸை. ஒருத்தங்க சீனியர், அடுத்து இன்னொன்று அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை கேட்டுருவாங்க. நம்ம சர்டிஃபிகேட்ஸை வாங்கி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சும்மா மேலோட்டமாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பக்கத்து கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு டேப் வச்சுருப்பாங்க. அந்த டேப்பில் நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க நம்மளோட சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட்டில் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேட்டகரி இருக்குது, நம்ம நேம் என்ன, நம்ம பேரண்ட்ஸோட நேம் இருக்கும், எல்லாமே கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிவிடுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, எல்லாமே பிளெயினாக கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்லை, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 5 minutes கூட ஆகாதுன்னு வைங்களேன் ஒருத்தருக்கு. பட் ஏதாவது இஷ்யூ இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நான் போயிருந்தபோது என்னோட டேபிளில் ஒருத்தவங்க வரல. ஸோ மீதி நாங்கள் 3 பேர் தான். என்னோட தான் ஃபஸ்ட்டு வாங்கி வெரிஃபை பண்ணாங்க. நான் வேறு ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா எனக்கு ரொம்ப பயம் வேறு. சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்து இதனால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் கூட நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு தெரியும் தான். பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு பயம். ஏன்னா நம்ம நிறையா ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணி ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ப்ரிலிமினரி, மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயர் எழுதி ரொம்ப வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ திடீர்னு இதில் ஏதாவது இஷ்யூ வந்து ரிஜெக்ட் ஆகிட்டா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன் நான். இப்போ 10 o'clock போல் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ கரண்ட் போனோடனே இல்லைங்க, கரண்ட்டு திரும்ப வந்தால் தான் வெரிஃபை பண்ண முடியும், சர்வர் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10:15, 10:20க்கு மேலே கரண்ட் வந்தது. ஆனால் பவர் வந்ததுக்கப்புறமும் என்னாச்சுன்னா சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 15 minutes ஆகிடுச்சு. ஸோ 10:30க்கு மேலே தான் வெரிஃபை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோடது வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் ஓகேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அடுத்து எனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி செக் பண்ணாங்க.
இது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் செக் பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செக் பண்ணாங்க. அப்புறம் 10th 12th ப்ரொவிஷனல், அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்கல. நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்க்காக ப்ரொவிஷனல், டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இது எல்லாமே கொண்டு போயிருப்போம் தான். ஆக்சுவலாக சேஃபாக சைடுக்கு நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிடணும் தான். நம்ம என்ன கேட்டது இந்த 4 மட்டும் கொடுங்கன்ட்டாங்க. கம்யூனிட்டி, 10th 12th ப்ரொவிஷனல். டிசிலாம் கேட்கவே இல்லை என்கிட்ட. ஸோ இந்த 4 மட்டும் கொடுங்கன்னாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா தான் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா. இப்போ எனக்கு ப்ரொவிஷனல், ஆனால் எல்லாமே டேட் இருக்கணும். இப்போ நம்ம ப்ரொவிஷனலில் 10th 12th எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண அந்த டேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதையும் அவங்க செக் பண்ணாங்க தான். டேட் மாற்றிருந்தா கூட அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணாங்க. என் கூட உட்காந்து இருந்தவங்க ஒரு சிலரோட சர்டிஃபிகேட்ஸ்லன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருந்தது. லைக் ஃபுல் நேம் அவங்க போடாமல் விட்டுட்டாங்க, ஹாஃப் நேம் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு சில நேம் எல்லாமே 3 வார்த்தைகளாக இருக்கும், 3 வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் சர்டிஃபிகேட்டில் போட்டிருப்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவங்க இல்லைங்க ஃபுல் நேம் வேணும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க, அப்புறமா நீங்கள் எங்களுக்கு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கவுன்சிலிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் இதனால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நம்ம பயப்பட வேணாம். அதே மாதிரி ஒரு சேஃப்டிக்கு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு சினாரியோ. லைக் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ மிஸ்மேட்ச் ஆச்சு சர்டிஃபிகேட்ஸ்குள்ளே அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அப்பா அவங்க கிட்ட கேட்டாங்க, அட்லீஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குங்களா அவங்க கிட்ட, ஒரு டிஸ்ட்ரிக்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்டாங்க. அவங்க இல்லைங்க, ஏன்னா அப்போட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு ஓகேவா அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஒரு காப்பி அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லிடுறாங்க. அதனால நம்ம சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது இஷ்யூன்னு டக்குன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி பதட்டமாக வேணாம். அவங்க நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஃபர்தராக பண்ணணும்னு அவங்களே நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. லெட்டர் எழுதணுமா இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பயப்படாமல் கேளுங்க. நெக்ஸ்ட் என்னங்க சார் பண்ணுறது, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு ஸ்க்ரீன் காட்டியிருக்கேன். ஸோ அங்கே நம்ம ஸ்க்ரீனில் இதே மாதிரி தான் ஒரு எக்ஸல் டேபிள் இருக்கும். அதில் நம்ம என்ன ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் எவ்வளோ வேகன்சின்னு போட்டிருப்பாங்க. இந்த கலர் கோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டியிருக்கேங்க. எல்லோ கலர் அப்படின்னா எல்லோ கலரும் க்ரீன் கலர் அப்படின்னா சீட்ஸ் இன்னும் ஃபில் ஆகலைன்னா சீட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எல்லோ கலர்னா இன்னும் கம்மியாக தான் சீட் இருக்குது, சீக்கிரமாக ஃபில் ஆகிடும்னு அர்த்தம். க்ரீன் கலர் அப்படின்னா சீட்ஸ் நிறையவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக தான் ஃபில் ஆகும், சீட் நிறையா இருக்குன்னு அர்த்தம். இதே ரெட் கலர் அப்படின்னா சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அதில் யாரும் எதுவும் எடுக்க முடியாது, க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தங்க. இதுதான் அந்த கலர் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு அங்கே ஏதாவது திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம்னா அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட டவுட் கேளுங்க, எந்த டவுட்னாலும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டமில் உட்காந்துருக்கானா கிட்ட நம்ம போஸ்ட் கோட் சொல்லிட்டோன்னா அவர் செக் பண்ணிட்டு சொல்லுவார் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, இருக்குங்க இதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டார். ஓகேனா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அங்கே பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் 4 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அவங்க 4 பேரும் ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுட்டு பென் வச்சுட்டு நோட் பண்ணிக்குவாங்க. இந்த ரேங்க்கு, இந்த போஸ்டிங், இந்த ஊருங்கிற மாதிரி அவங்க ஜஸ்ட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இன்னொரு சிஸ்டமில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, ஃபைனலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை, இன்னொரு தடவை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு இன்னொரு சிஸ்டமில் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம அதே தான் திருப்பி சொல்லணும். போஸ்ட் கோட் நம்பர் சொல்லிட்டு சொன்னோம்னா அவங்க பார்த்துட்டு இருக்குங்க கன்ஃபார்மாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னோம்னா சரிங்க அப்போ நீங்கள் மைக்கில் சொல்லிடுங்க. அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன மைக் வச்சுருப்பாங்க சிஸ்டம் பக்கத்துலேயே. ஸோ அந்த மைக் பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி நம்ம நேமு, ஓவரால் ரேங்க் என்ன போஸ்ட் கோடு, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம், எந்த ஊர் எடுத்திருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னால் எந்த ஊருன்னு சொல்லிவிடுங்க, ஸ்டேட் வைஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சொல்லிட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். நம்ம செல்ஃபாக நம்ம இதை அக்செப்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது, மைக்கில் சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறது. மைக்கில் நம்ம இங்கே சொன்னோம்னா வெளியே அந்த ஹாலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஸோ வெளியே வெயிட் பண்ணுறக்கவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்துடலாம், ஓகே இந்த ஊரில் இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க கேட்டுக்கனால ஆடிபிளாக தான் இருக்கும். அது சொன்னதுக்கப்புறமா நம்ம வெளியே வந்துட்டு வெளியே அந்த முன்னாடி இன்னொரு டேபிள் போட்டு வச்சு 2-3 ஸ்டாஃப்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. டிக்ளரேஷன் ஃபார்மில்
நம்ம சைன் மட்டும் பண்ணணும். அவங்களே எல்லாமே டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கீழே சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு ஹாப்பியாக வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம பெருசாக அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கடகடன்னு முடிஞ்சிடும். நான் வந்துட்டு காலையிலே ரொம்ப டென்ஷனாக ரொம்ப பதட்டமாக இருந்தேன். ஸோ கடைசியில் வெளியே வரும்போது நம்ம அவ்வளோ டென்ஷனாக இருக்கவே தேவையில்லை, நார்மலாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா முன்ன பின்ன கவுன்சிலிங்லாம் நம்ம போய் அட்டன் பண்ணது இல்லையா, எப்படி இருக்குமோ, ஏதாவது ரீசன் சொல்லி ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பயப்படவே வேணாம். எல்லாமே அங்கே இருக்கவங்க கைட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது இஷ்யூனா கூட பதட்டமாயிடாதீங்க. தெளிவாக உங்கள் சைட் பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்க. லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லை சரி ஓகேங்க பரவாயில்ல இதை வச்சே பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அந்த இந்து அறநிலையத்துறைக்கு மட்டும் ஹிந்து ரிலீஜன் வேணும்னு சொல்லியிருந்தாங்களா. பழைய சர்டிஃபிகேட்ஸில் மட்டும்தான் ஹிந்து ரிலீஜன் மென்ஷன் ஆகிருக்கும். பட் புதுசாக இப்போ நம்ம எடுத்ததுலலாம் ஹிந்து ரிலீஜன் மென்ஷன் ஆகியிருக்காது. ஸோ அதனால தான் டிசி அக்செப்டடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் டிசி அக்செப்டட் இல்லை அப்படின்னாங்க. பழசுல இருந்தால் ஓகே. ஸோ உங்ககிட்ட பழைய சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அது ஒரு சேஃப்டிக்கு இவங்க அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை அப்பா ரிலேட்டடான ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் புது சர்டிஃபிகேட்லாம் ஹிந்துன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பழைய சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் ஒரு கொடுத்தீங்கன்னா மேபி சம்டைம்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணலாம். இல்லாட்டி அந்த லெட்டர் கூட அது ஒரு காப்பியாக அவங்க வச்சுக்குவாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட எது இருக்கோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய்க்கிங்க. எதையும் வீட்டில் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியில் ஐயோ இது இருந்திருந்தா பரவாயில்லையே. ஒரு பொண்ணுக்குலாம் கேட்டாங்க, ஊர் சம்திங் பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ டிஃபர் ஆச்சு சர்டிஃபிகேட்ஸ்குள்ளே. அவங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் வச்சு ஏதோ சம்திங் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா கடைசியில் அட்லீஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குங்களான்னு கேட்டாங்க. நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். என்ன 10th 12th ப்ரொவிஷனல் கம்யூனிட்டி இதானே வேணும், பர்த் சர்டிஃபிகேட்லாம் நம்ம எடுத்துகிட்டா போவோம். பட் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது சர்டிஃபிகேட்ஸில். அதனால அவங்க நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இருந்திருந்தா ப்ளஸ் தானே, நமக்கு ஈஸியாக காட்டியிருக்கலாம். அவங்க இல்லைன்ட்டாங்க. அப்போ லெட்டர் எழுதி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இல்லைனாலும் பரவாயில்லைங்க, யாரும் டென்ஷன் ஆக வேணாம். ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு 15-20 டேஸ்க்குள்ளே நான் திரும்ப வந்து உங்ககிட்ட எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் தரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனை வச்சு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களும் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா கடன்னு முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, கடன்னு முடிஞ்சிடும். நம்ம போய் நம்ம விருப்பப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே ஹாப்பியாக வந்துட்டு மறுபடியும் அந்த செவுரு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணது அந்த செவருக்காக தானே. அந்த செவுத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஹாப்பியாக நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதாங்க என்னோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸு. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் சஸ்பென்ஸாக சொல்லணும், என்ன போஸ்ட்டு மேக்ஸிமம் நான் என்ன போஸ்ட் எடுப்பேன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துருப்பேன், நான் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டே கிடைக்குமா அப்படின்னு டவுட்டில் போனேன். கடைசியாக எனக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டே கிடச்சிது. சஸ்பென்ஸாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் காலேஜில் தான் போய் சொன்னேன். அவங்க ரொம்ப ஹாப்பி, எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி, ஏன்னா எங்கள் வீட்டிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, ஒரு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாமே நான் தானா. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அடுத்து என்னை பார்த்து அடுத்தடுத்து எனக்கு அப்போ இருக்க சிஸ்டரோ பிரதரோ அவங்க எல்லாருமே சரி படிக்கணும், இப்போ ஒரு படிப்போட வேல்யூ பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அது எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இது நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து. சரி இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி நல்லா படித்து நல்ல கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ நீங்களும் எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு வாங்க. கவுன்சிலிங் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், நல்ல போஸ்டிங் எடுத்துகிட்டு வாங்க. இன்னொன்று, போஸ்டிங் எடுத்துகிட்டு ரொம்ப மணி மைண்டாகவும் ஒர்க் பண்ணிடாதீங்க. சர்வீஸ் நேச்சர் அது மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்மளும் க்ரோ ஆகி நம்ம கூட இருக்கிறவங்க க்ரோ ஆகணும். அதுதான் நமக்கு உண்மையான ஹாப்பினஸை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம பண்ணுற ஒர்க்கு கொஞ்சம் சர்வீஸ் நேச்சராகவும் இருக்கணும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.